நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நேற்று நாங்கள் தொடங்கியது பைபிளை பற்றி ஒவ்வொரு நாளும் அது என்ன இருக்கிறது, என்ன உள்ளது, எது உள்ளது, எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பது குறித்து நம்மளுக்கு பைபிள் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மேனுவல் புக் மாதிரி. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினாலோ ஒரு ஏசி வாங்கினாலோ அது எப்படி யூஸ் பண்ணுவது என்று அதில் விளக்கம் கொண்டிருப்பார்கள். அதுபோல் பைபிள் நமக்கு ஒரு லைஃபுக்கு வேண்டிய நல்ல புஸ்தகம். இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று. ஆனால் பைபிள் எல்லா கிறிஸ்தவர்கள் வீட்டிலும் இருக்கும். ஆனால் பைபிளை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. நிறைய தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், கொஞ்சம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் என்ன உள்ளது என்பதை என்ன அறிவுக்கிட்ட எட்டிய வகையில் நான் படித்தது, அனுபவித்தது, தெரிந்து கொண்டது, வாழ்க்கையில் அனுபவங்கள், இதையெல்லாம் வைத்து பைபிளை தெரியாதவர்களுக்கு இந்த பைபிளை பற்றி சொல்லி அவளுக்கு அந்த பைபிளுடைய அறிவுரையை சொல்லி அவளுக்கு பயன்படுத்தத்தக்க அளவில் இதை சொல்லலாம் என்று ஒரு முடிவெடுத்த காரணத்தினால் இந்த பைபிளை பற்றி நாங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறோம். பைபிள் என்பது பழைய உடன்படிக்கை என்றும் புதிய உடன்படிக்கை என்றும் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பழைய உடன்படிக்கையில் இப்போ 39, புதிய உடன்படிக்கையில் 27 அதிகாரங்களை கொண்டது தான் பைபிள். வாக்குத்தத்தங்கள் நிறையா இருக்கிறது, ஆலோசனைகள் நிறையா இருக்கிறது, எப்படி உலகம் தோன்றினது எப்படி என்று நிறையா இருக்கிறது. இதை எவ்வளவு சீக்கிரம் பைபிளை பற்றி சொல்லி முடிக்க முடியுமோ, முடிக்க எத்தனை நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, அது எப்படியெல்லாம் சொல்ல வேண்டுமோ என்று முடிவெடுத்து நாங்கள் சொல்வதற்கு தேவன்தாமே எங்களுடன் கூட இருக்க வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் இதை பார்த்து பயனடையத்தக்க அளவில் பைபிள் பற்றி தெரியாதவர்கள், பைபிளை வைத்துக்கொண்டும் தெரியாதவர்கள், வாரத்துக்கு வாரம் பைபிள் எடுக்கிறவர்கள், மாதத்துக்கு ஒரு முறை பைபிள் எடுத்துக்கொள்கிறவர்கள், பயத்துக்கு வேண்டி பைபிளை உபயோகப்படுத்துகிறவர்கள், பல மாதிரியான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எது நல்லது, எது எப்படி நடக்க வேண்டும் என்பது குறித்து நாங்கள் சொல்கிறதை கேட்டு அந்த சொல்கிற விதம் தேவனால் கொடுக்கப்படுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்க அளவில் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாளை முதல் மறுபடியும் ஆதியாகமத்தில் தொடங்கி வெளிப்பாடு வரைக்கும் என்னென்ன இருக்கிறது என்பதை சொல்ல தேவன் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் சொல்லி உங்களுக்கு நாங்கள் விளக்க ஆசீர்வதிக்கிறோம். நாளையிலிருந்து வீடியோ கால் மூலம் பேச நாங்கள் சித்தமாக இருக்கிறோம். நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும், நானும் நன்றாக இருக்க வேண்டும். இது உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கும். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பினால் அது உங்களுக்கு பரலோகத்தில் ஒரு நல்ல பெயர் கொடுக்கப்படும் என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.